நீங்க பேங்க்ல FD போட்டிருக்கீங்களா இல்ல FD போடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2026ல பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இவங்களுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ், எந்த பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தராங்க, எப்படி டாக்ஸ் சேவ் பண்ணலாம், FD போடுறதுக்கு முன்னாடி RBIயோட இந்த முக்கியமான ரூல் என்ன, அதை பத்தி எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோல A to Z டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும், ஒரு செகண்ட்ல கால்குலேட் பண்றதுக்கு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு. அதெல்லாம் என்ன, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு பாசோலா டெய்லி தமிழ். நான் மோகனராணி. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் வச்சா 2.5% முதல் 3% இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அதுல பணம் பெரிய அளவுக்குலாம் வராது. மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட்னு போனா ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கலாம், ஆனா அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. மார்க்கெட் கீழே விழுந்தா நம்மளோட பிரின்சிபல் மட்டும் சேர்ந்து குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பயமும் நமக்குள்ள இருக்கும். ரியல் எஸ்டேட் இல்ல லேண்ட் வாங்கணும்னாலுமே லட்சக்கணக்குல கோடிக்கணக்கில் நமக்கு தேவைப்படும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர், மெஜாரிட்டி பீப்புள் சேஃப் நம்புற இன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸட் டெபாசிட் FD. ஆனா இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம், நமக்கு தெரிஞ்ச பேங்க் பக்கத்துல இருக்கிற பேங்க்ல FD போட்டு விடுறோம். ஆனா நம்ம போட்ட பேங்கை விட இன்னொரு பேங்க் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுங்கிற விஷயத்தையே நம்ம மறந்துடுறோம். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. சில பேங்க்ல 6.5% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதே நேரத்துல சில ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல 8%ல இருந்து 9% வரையும் தராங்க. இதை பாக்குறதுக்கு முன்னாடி FDனா என்ன அப்படின்னு ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது தெரியும், பட் இருந்தாலும் பார்ப்போம். பிக்ஸட் டெபாசிட் தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பேங்க்ல லாக் பண்ணி வைக்கிறது தான். இதோட பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? கேரண்டி. உதாரணத்துக்கு நீங்க 1 லட்சத்தை 3 வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல FD போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷத்துக்குமே அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க் உங்களுக்கு கேரண்டியா கொடுக்கணும். நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிட்டாலோ இல்ல எக்கனாமி டவுன் ஆயிட்டாலும் பேங்க் உங்களுக்கு சொன்ன இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க வேண்டியது கட்டாயம். இங்கதான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கால்குலேஷனும் இருக்கு. அதுதான் ரூல் ஆஃப் 72. உங்க பணம் எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும் அப்படிங்கிற சொல்ற ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் இது. இந்த 72 உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல டிவைட் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ 7.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 7.2 டிவைடட் பை 72 போட்டா உங்களுக்கு 10 வருதா? அதாவது உங்க பணம் 10 வருஷத்துல டபுள் ஆயிடும்னு அர்த்தம். இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான். சரி, இப்போ அந்த 2026ல FDயோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம என்னென்ன எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். பினான்சியல் பிளானிங்ல நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குறது தான். பொதுவா நம்ம 6 மாத செலவுக்கு தேவையான அமௌண்ட்டை எமர்ஜென்சிக்காக தனியா வச்சிருவோம். இதைத்தான் 6X எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலோ இல்ல திடீர்னு நமக்கு ஜாபே போனாலும் இந்த மணி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாது. இதுக்கான சேஃபஸ்ட் ஆப்ஷன் FD தான். தேவைப்பட்ட உடனே ஒரு நாள்ல நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். 2025-26 எக்கனாமிக் சிச்சுவேஷனை பார்த்தா RBI தொடர்ந்து ரெப்போ ரேட்ல சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெப்போ ரேட் மாறும்போது பேங்க்ஸும் தங்களோட FD இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்துவாங்க. அதனால லேட்டஸ்ட் FD ஆஃபரை தொடர்ந்து நீங்க கவனிச்சுக்கிட்டே வரணும். சரி, இந்த சமயத்துல கவர்மெண்ட் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல கவர்மெண்ட் பேங்க். நம்ம நாட்டுல SBI, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் மேல மக்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ட்ரஸ்ட் இருக்கு. இந்த பேங்க் மூடிடுமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ரெகுலர் கஸ்டமருக்கு 2 வருட FDக்கு சுமார் 6.45% வரை இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு 6.95% வரை இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்றாங்க. இதே கனரா பேங்க்னு எடுத்துக்கிறப்போ ஜெனரல் கஸ்டமருக்கு 6.85% வரை இருக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% வரை இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இந்த 400 days 444 days மாதிரி ஸ்பெஷல் FD ஸ்கீமையும் அடிக்கடி லான்ச் பண்றாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் பஞ்சாப் நேஷனல் இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ரேட்ஸ் தான். சீனியர் சிட்டிசனுக்கு 7%ல இருந்து 7.1% வரை இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இங்க இன்னொரு பாயிண்ட் என்னன்னா கவர்மெண்ட் பேங்க்ல உங்க பணத்துக்கு ஸ்ட்ராங் சேஃப்டி இருக்கு. ஆனா பிரைவேட் பேங்கை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரி, அப்போ பிரைவேட் பேங்க்ஸ்ல FD இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரைவேட் பேங்க்ஸ் நம்ம பார்த்தா HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க் மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் டெக்னாலஜில மட்டும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லயும் கவர்மெண்ட் பேங்கை விட ஒரு ஸ்டெப் அஹெட்ல தான் இருக்கு. HDFC, ICICI பேங்க்ல ஜெனரல் கஸ்டமருக்கு 6.5% இன்ட்ரெஸ்ட், சீனியர் சிட்டிசனுக்கு 7% வரை இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஃபெடரல் பேங்க் அண்ட் சவுத் இந்தியன் பேங்க், இந்த பேங்க்ல சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% முதல் 7.3% வரை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இண்டஸ்லேண்ட் அண்ட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல பார்த்தா
பிரைவேட் பேங்க்லயே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ற பேங்க்னா அது இண்டஸ்லேண்ட் பேங்க்கும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் தான். சில ஸ்பெசிபிக் டென்யூர் எஃப்டிகளுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 7.5% இருந்து 7.75% வரை இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓவராலா பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ், அதோட டீசென்டான சேஃப்டி, அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பேங்க்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரியான பேங்க் வேணும் அப்படின்னா இந்த பெரிய பிரைவேட் பேங்க்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ நம்ம இந்த வீடியோவோட ஒரு இம்பார்ட்டன்டான பாட்டுக்கு வந்திருக்கோம். உங்க பணத்தை 8%க்கும் மேல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி பேங்க் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்மால் பினான்ஸ் பேங்க் பக்கம் பார்க்கணும். சூரியோதய், உஜ்வன், ஜனா ஸ்மால் பினான்ஸ், ஈக்விட்டாஸ் இவங்க இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற பேங்க்ஸ். குறிப்பிட்ட ஸ்பெஷல் டென்யூருக்கு சீனியர் சிட்டிசனுக்கு பாத்தீங்கன்னா 8.5% இருந்து 9% வரை இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு சொல்லிட்டு முழு பணத்தையும் ஒரே பேங்க்ல போடுறது ரொம்ப பெரிய மிஸ்டேக். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 20 லட்சம் இருந்தா அதை முழுசா ஒரே பேங்க்ல எஃப்டியா போடக்கூடாது. இங்கதான் RBIயோட முக்கியமான DICGC ரூல் இருக்கு. இந்த ரூல் படி இந்தியாவில் எந்த லைசன்ஸ்டு பேங்க்ல பணம் வச்சிருந்தாலும் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் மேக்ஸிமம் 5 லட்சம் வரை மட்டும்தான் இருக்கும். அதாவது நீங்க 15 லட்சம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பேங்க் நாளைக்கு க்ளோஸ் ஆயிட்டாவோ இல்ல பேங்க்ரப்ட் ஆயிட்டாவோ கவர்மெண்ட் கேரண்டியா உங்களுக்கு திருப்பி தரது வெறும் 5 லட்சம் மட்டும்தான். அதுல பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்தே வரும். அப்படின்னா ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற அந்த 15 லட்சத்தை நீங்க ஸ்பிளிட் பண்ணணும். 5 லட்சம் SBI பேங்க்லயும் உதாரணத்துக்கு, இன்னொரு 5 லட்சத்தை HDFCல, மீதமுள்ள அமௌண்ட்டை இந்த உஜ்வன் மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ல நீங்க வைக்கணும். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பணமும் சேஃபா இருக்கும், இன்ட்ரெஸ்டும் நல்லாவே கிடைக்கும். இப்போ சீனியர் சிட்டிசனோட பெனிஃபிட்ஸ் என்ன, அப்புறம் டாக்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 60 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா சீனியர் சிட்டிசனுக்குமே FD என்னைக்குமே ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். எல்லா பேங்க்ஸுமே மினிமம் 0.75% வரை எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, நான் குமுலேட்டிவ் FD சூஸ் பண்ணினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டைரக்டா மாசம் அப்படி இல்லைன்னா குவார்டர்லி அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ரெகுலர் இன்கம் மாதிரி ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் டாக்ஸ் டிடக்ஷனை பத்தி பார்க்கலாம். நிறைய பேருக்கு பேங்க் ஏன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பணத்தை கட் பண்றாங்க அப்படிங்கறதே தெரியாது. ரூல்ஸ் படி ஒரு வருஷத்துக்கு ஜெனரல் சிட்டிசன் ஏர்ன் பண்ற FD இன்ட்ரெஸ்ட் 50,000 தாண்டினா பேங்க் 10% TDS கட் பண்ணும். ஏர்லியர் பாத்தீங்கன்னா இந்த லிமிட் 40,000 மட்டும்தான். சீனியர் சிட்டிசனுக்கு இந்த லிமிட் 1 லட்சம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட டோட்டல் ஏர்லி இன்கம் டாக்ஸ் ஸ்லாபுக்கு கீழே இருந்தா நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இன்கேஸ் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க எல்லாம் ஏப்ரல் மந்த்லயே பேங்க்ல போய் ஃபார்ம் 15G இல்லைன்னா ஃபார்ம் 15H சப்மிட் பண்ணணும். பேங்க் உங்க இன்ட்ரெஸ்ட்ல இருந்து TDS கட் பண்ண மாட்டாங்க, ஃபுல் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2026ல என்னென்ன பேங்க்ஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க, அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் பேங்க்குக்கும் பிரைவேட் பேங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் பேங்கை விட பிரைவேட் பேங்க் எவ்வளவு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா தராங்களா கம்மியா தராங்களா, அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நீங்க சேவ் பண்ண பணம் இன்னும் எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்டான கால்குலேஷனையும் நம்ம பார்த்தோம். FDயோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டாக்ஸ் டிடக்ஷனை பத்தியும் பார்த்தோம். FD போடுறது ரொம்ப சிம்பிள்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பிளானிங், கால்குலேஷன்ஸ், ரூல்ஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு பிளைண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்களோட ரெக்வயர்மெண்ட் என்ன, உங்களுக்கு மந்த்லி இன்கம் வேணுமா இல்ல ஃபியூச்சர்ல ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு வேணுமா, அதை நீங்க டிசைட் பண்ணிட்டு சரியான பேங்கை சூஸ் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுக்கு பாஸோட டெய்லி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்கிங் மற்றும் பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் எதுவும் உங்களுக்கு வீடியோவா வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.